பரந்தூர் விமான நிலையத்த அந்த அந்த தொடக்க பணிகள இப்போ இடம் கையகப்படுத்தியிருக்காங்க. அ அவ்வளவுதான். அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ் ஆயிட்டுருக்குது. ஆனா, அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, விஜய் போய் அத நிப்பாட்டிட்டாரு. சிஎம். அ அந்த திட்டத்த நிப்பாட்டிட்டாரு. அந்த திட்டத்த வேணாம் அப்படின்ட்டார். பரந்தூர் விமான நிலையம் இனிமேல் இல்லை. இனிமேல் தொடரப்பட மாட்டாது. பரந்தூர் விமான நிலையத்த மூட போறோம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு 110 விதிவிலக்குல சொல்லிட்டாரு. 110 விதிவிலக்குல சொல்லிட்டா, அப்புறம் சட்டசபையில அத பத்தின விவாதங்கள் நடக்கக்கூடாது. சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இத சட்டசபையில பேசி, அத பெரிசாக்கி, அத அதன் மூலம் குளிர் காயலாம் அப்படின்னு பாக்குதுன்னு நெனைக்கிறேன் ஒரு கூட்டம். ஏன் அப்படின்னா, அ இப்போ இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த ப்ராசஸ்ல இருக்குது. 10 வருஷங்களா அந்த ப்ராசஸ்ல இருக்குது. அதற்கான நில அமைப்பு, புவியியல் அமைப்பு எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. 10 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு போராடுறவங்களெல்லாம் சரி பண்ணி, அவர்களிடம் 1க்கு 3 மடங்கு விலைய குடுத்து வாங்கி, மார்க்கெட் விலைய விட 3 மடங்கு இடத்த குடுத்து வாங்கி, எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் ஒப்புதல் குடுத்துருச்சு, அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரே ஒரு கிராமம் தான் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்தையும் பேசினா, அமைச்சர்கள் உட்காந்து பேசினா சரி வந்துரும். 2வது அவர்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராம, அதே சமயத்தில அவர்களுக்குள்ளான உரிமைய, அவர்களுக்குள்ளான அந்த வேலைய குடுத்துட்டு, இப்போ என்எல்சில வேலை அந்த பகுதி மக்களுக்கு அந்த இடத்த குடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னமும் குடுக்காதவங்க, வாங்காதவங்க, அந்த அந்த வேலைய வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி ஏகப்பட்ட சமாச்சாரம் அது மாரி இருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம, அந்த மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அவங்களுக்கும் ஒரு நல்லது நடந்து, நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய எண்ணம். அதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்த்தது. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக முழு மூச்சாக அந்த வேலைய பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் 3000 ஏக்கர் புறம்போக்கு இடம். 2000 இடத்த ஆக்குபை பண்ணணும். மக்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால, அந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்குது. 3000 ஏக்கர் வேற எங்க இருக்குது புறம்போக்கு இடம் சென்னையில அப்படிங்கிறது தெரியல. அதாவது இவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் டயத்துல போயி, ஒரு ஒரு பயங்கரமான, அதிபயங்கரமான சீன போடுறதுக்காக வேண்டி, நான் பரமக்குடி ஏர்போர்ட்ட நான் வர விட மாட்டேன். விவசாயிகள் பாதிக்கப்பட விட மாட்டேன். விவசாய நிலையங்களை நான் நான் விமான நிலையத்துக்காக திருடுறதுக்கு விட மாட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் பில்டப் குடுத்து, எலெக்ஷன் டயத்துலலாம் போய் பேசி கீசி எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாரு. பல மேடைகள்ல அது மாரி அதெல்லாம் பேசியிருக்காரு. விவசாயிகள் கஷ்டம் உங்களுக்கு புரியல. விவசாய நிலத்த நீங்க ஏன் திருடுறீங்க, போறீங்க, வரீங்க, எடுக்கிறீங்க, ஆக்குபை பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசி, அது பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி கலவரம் ஆச்சு. அப்போ அந்த ஒத்த காரணத்துக்காக நான் அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டாரு விஜய். நான் போய் அங்க போய் சொல்லிட்டு வந்துட்டேன். விவசாயிகளிடம் வாக்குறுதி குடுத்துட்டேன். அதனால நான் அந்த திட்டத்த பேன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வரலாற்று பிழை அப்படிங்கிறது. ஆந்திரால, கர்நாடகால, நம்ம பக்கத்து மாநிலங்களெல்லாம் ஏர்போர்ட்டுகள அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. எந்த வளர்ச்சியும் இல்லாத நாடுகள்லாம், மாநிலங்கள்லாம் ஏர்போர்ட் அதிகரிச்சுட்டு போகுது. ஆனா, அனைத்து வளங்களையும் இருக்கிற சிறப்பான ஒரு தமிழ்நாடு தன்னுடைய வளங்களை குறைச்சு, தன்னுடைய முன்னேற்றத்த, வளர்ச்சிய குறைச்சுக்கிட்டு போகுதோ அப்படிங்கிற மாரியான ஒரு பார்வை வந்திருக்குது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, தொழில்துறையில இப்போ ஸ்டாலின் இருந்த வரைக்கும் 2வது இடத்துல தொழில்துறை, இன்றைக்கி 16வது இடத்துல போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலைகள்லாம், தொழில் முனைவோரெல்லாம் ஒரு நிலையான அரசு இல்ல அது. ஒரு கொள்கைகளை கொண்ட அரசு இல்ல. இந்த அரசு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டேட்டை விட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆந்திராவுக்கு போயிட்டாங்க, கர்நாடகா போயிட்டாங்க. ஆந்திராவுக்கு தான் 2 ஃபேக்ட்ரி என்னமோ போயிடுச்சு. அதில் ஒரு புல்லட் கம்பெனி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. எந்த கம்பெனி நம்ம வீட்டு போயிடுச்சுல. நம்ம வீட்டில் இருந்தால் அதுக்கு ஒரு 40 பேர், 50 பேருக்கு, 100 பேர், 1000 பேருக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த 1000 குடும்பம் பிழைக்கும். கொண்டு போய் ஆந்திராவில் போட்டால் என்ன பண்ணுவான்? ஆந்திராக்காரனுக்கு தான் வேலை கொடுப்பான். அவன். மற்றபடி இங்கேருந்து ஆள் எடுக்க முடியுமா? அங்கே வச்சுக்கிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட மாட்டாங்க. எதாவது எடுத்துகிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையத்தையும், அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றின பேச்சுக்கள் வரும் பொழுது, திமுக அதை தூக்கி வச்சு பேசும் பொழுது, இவங்க என்ன பண்ணுறாங்க, நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு, அதாவது நிர்மல்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஒரு கலகம் பண்ணுறதுக்குன்னே ஒரு நாரதர்.
நிர்மல்குமார் ஒரு நாரதர். நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அதுவே தப்பு. ஏன்டா கலகம் பண்ணணும்? நான் கலகம் பிறந்தால் தான் அதில் வந்து ஒரு நல்வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி நாரதருங்கிற பொய்யான பிம்பத்தை மக்கள்கிட்ட இது பண்ணி அதே மாதிரி தான் அந்த பொய்யான போலி பிம்பம் மாதிரி தான் நம்ம நிர்மல்குமாரும் என்ன சொல்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இந்த இதை எடுத்துட்டீங்க, இந்த ஸ்கீமை எடுத்துட்டீங்க, இந்த இந்த ஏர்போர்ட்டை தூக்கிட்டீங்க, அதனால் கதறவங்கெல்லாம் இதெல்லாம் கதறாங்க. ஏன் கதறாங்க அப்படின்னா அந்த G2 மாப்பிள்ளைக்கு கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இவர்கள்லாம் வந்து நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த வேலையை செய்யலை. அவர் என்ன சொல்ல வர்றாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நினச்செல்லாம் அவங்க செய்யலை, திமுக செய்யலை. அவருடைய மருமகன் அங்கே பல நூறு ஏக்கர் இடத்த வாங்கி போட்டிருப்பாரு, அதனால் அவருக்காக கதறுகிறார்கள் அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாங்க. இது தேவையில்லாத பேச்சா இல்லையா? இது அந்த சபைக்கு இந்த வாதத்துக்கு இது தேவையா? அவன் 200 ஏக்கர் வாங்கி போகிறான், 100 ஏக்கர் வாங்கி போகிறான். ஏன் நீங்கள் ஊழலே பண்ணலையா? நீங்கள் வந்து இப்போ 100 நாள் முடியறதுக்குள்ள 2 மாதம் முடியறதுக்குள்ளாரே 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கலையா? அது கோர்ட்டு வழக்கு கேஸில் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அது தேவையா? அது கண்டிக்க வேண்டிய விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல சட்டசபையில் இது தேவையா? அதாவது பரந்தூர் விமான நிலையம் வரதை பற்றின நன்மைகளையும் தீமைகளையும் அலசி ஆராயிறதை விட்டுவிட்டு, இல்லைங்க நாங்கள் வேறு இடத்துல இடம் பார்த்துட்டோம், இது வேணாம், இந்த இடம் ஆகாது, இந்த இடம் வந்து பிரச்சனையில் இருக்குது, அதனால் நாங்கள் வேறு இடம் இங்கே இதே மாதிரி 5000 ஏக்கர் அங்கிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எதுவும் மேலே உடனே பேன் பண்ணிட்டாங்க. சிங்கிள் வார்த்தையில் பேன் பண்ணிட்டார் சிஎம். அப்போ அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி அது நன்மையில் முடியுமா, தீமையில் முடியுமா, இதனால் என்ன பலன், இதனால் என்ன பாதிப்பு, இதனால் என்ன நடக்கும் பின்னாடி, இன்னும் வரலாறு வந்து இப்போ ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு வருஷத்தில் வச்சு பொம்மை ஏர்போர்ட்டில் திருப்பி தூக்கிட்டு போய் அங்கிட்டு கொண்டு வைக்கிறது. ஒரு ஏர்போர்ட் லாகின் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 50 வருடங்களுக்கு 100 வருடங்களுக்கு இந்த மக்கள் தொகையை தாங்குகிற அளவுக்கு வளர்ச்சி, இந்த மாநில வளர்ச்சியையும் இந்த மக்கள் தொகையை தாங்குகிற அளவுக்குமான ஒரு பெரியதாக ஒரு ஏர்போர்ட் இருக்கணும். அதுக்காக தான் கட்டுறாங்க. அதை அதை வந்து அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி விவாதிக்கிறதுக்கு முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, G2 மாப்பிள்ளைக்காக எல்லாம் கதறாங்க அப்படிங்கிறாரு. இதான் பிடி பீரியடை அடிக்கடி எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து சபைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சபையில் என்ன பேசணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டை பற்றினா நன்மை தீமைகளை பற்றி பேசணும். அதை விட்டு கலகத்தை உண்டு பண்ணுற மாதிரி நேரு சொன்னார், நீங்கள் வந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டுறீங்க, சபையை கிளப்பி விட்டுறீங்க அப்படிங்கிறார். அதான் உண்மை. இவர் கிளப்பி விட்றாரு. நிர்மல்குமாரும் ஆதவும் தேவையில்லாத வசனங்களை பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எதிர்கட்சியினரை டென்ஷன் ஆக்கிடுறாங்க. அதனால் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் ரேஸ் ஆகி அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. இவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு அவங்க எதிர் கமெண்ட் சொல்கிறதுக்கு தான் ஆளாகிறாங்களே ஒழிய சட்டசபையில் என்ன பேசணும், மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்கிற வேலையே இல்லை. 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து முடிவு பண்ணால் தானங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் நடத்த முடியும், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். அதை விட்டுவிட்டு ஒரு சாரர் வந்து நாங்கள் செஞ்சது தான் சரி அப்படின்னு எதிர்கட்சிகளினுடைய பிரச்சனைகளை வந்து கேட்கணும். 110 விதியின் கீழே அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிகளோடு உட்காந்து பேசியிருக்கணும். சட்டசபையிலே விவாதம் பண்ணியிருக்கலாமே. சட்டசபையில் என்னங்க இது நல்லதா, இது தீயதா, இது விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறது, அதெல்லாம் இல்லை. தன்னுடைய கௌரவம், நான் போய் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், நாங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை வர விட மாட்டோம், கட்ட விட மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் செஞ்சு விட்டேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று செய்கிறார். நாட்டின் நலன் முக்கியம் இல்லை, நாட்டின் நலன் முக்கியம் இல்லை, இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் முக்கியம். இவருடைய கௌரவத்தை இவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவர் சொன்னதை காப்பாற்றணும்னா ஏகப்பட்டது இருக்குது, காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. சிலிண்டர் 6 சிலிண்டர் அந்த 3 சிலிண்டர் ஆயிடுச்சு. 2500 பணத்தை பற்றி அதுவும் இவர் சொன்னது தான். 4000 படித்த இளைஞர்களுக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 மாதம் 4000 அதுவும் இவர் சொன்னது தான். பாக்கி எதுவுமே செய்யலை. ஆனால் இதை மட்டும் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா நிப்பாட்ட முடியும், அவ்வளோதான். ஒரு புது திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த யோகியதையும் இல்லை. இது வரைக்கும் எதுவுமே ஆரம்பிக்கலை. புதுசாக ஒரு திட்டத்தையோ புதுசாக வளர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பையோ இது வரைக்கும் எடுக்கவில்லை இந்த நாசமாக போன கவர்மெண்ட்டு.
அதுக்கு பதிலாக நடப்பில் இருக்கிற திட்டங்களை வந்து பெயர் மாற்றுறது, அந்த இந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா எங்கே திமுக வந்து பேர் தட்டிட்டு போயிருமோ, திமுக ஆட்சியில் தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருமோ, அதுக்காக வந்து மல்லுக்கட்டி நிப்பாட்டி இந்த திமுகவினுடைய பெயரை களங்கப்படுத்தணும், பெயரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த ஆள். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, திமுக கொண்டு வந்தது நாட்டுக்கே தெரியும், நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே எல்லாம் தெரியும் இந்த ஸ்கீமு கொண்டு வந்தது. இவர் வந்து தடுத்து நிறுத்தினாலும் அதை ஆரம்பித்தது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னொரு ஏர்போர்ட்டை வாங்கி, இடத்த வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி, இந்த பிரச்சனை சரி பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணி ஏர்போர்ட்டு கட்டுறதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை. இவரால் எந்த வளர்ச்சியும் இந்த நாட்டிற்கு கொடுக்க முடியாது. எப்படி இவர் கொடுத்த வாக்குறுதிகளை இவரால் நிறைவேற்ற முடியவில்லையோ அதே போல் இவர் இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் தரமாட்டார். நாட்டை நாசமாக்குவதை தவிர தாவேக ஆட்சியில் வேறு எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.